ஸ்பெஷலா நம்ம ஒரு ஃபிங்கர் சாண்ட்விச் பண்ண போறோம். as a cooked sandwich நம்ம எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதோட இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பிரெட் வந்து நான் 2 வெரைட்டி எடுத்திருக்கேன். மில்க் பிரெட், அது ஒயிட் பிரெட் அண்ட் வீட் மல்டிகிரெயின் பிரெட். பன்னீர் வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் நான். சால்ட், கொத்தமல்லி, மேயோனீஸ், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், ட்ரைடு பேசில். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணிட்டு அதை பிரெட் உள்ள ஸ்டாக் பண்ணிட்டு ஃபிங்கரா கட் பண்ணி ஸோ தட் சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. எல்லாம் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிரெட்டில் ஸ்டாக் பண்ண வேண்டியதுதான். ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பன்னீர், கிரேட் பண்ண பன்னீர் இதில் ஆட் பண்ண போகிறேன். நம்ம எவ்வளோ சாண்ட்விச் பண்ண போகிறோமோ அவ்வளோ பன்னீர் ஆட் பண்ணால் போகிறோம். ஸோ ஒரு ஸ்லாபாக விற்கிறது இல்லை பன்னீர், நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னும் வேணும்னாலும் நிறைய கிரேட் பண்ணிக்கலாம். பன்னீர், கொஞ்சோண்டு நல்ல ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ், ஒரு 2 டீஸ்பூன், நாட் மச், ரொம்ப போட்டுறாதீங்க. அப்புறம் ஆனியன்ஸ் டாமினேட் பண்ணிடும், அது நிறைய அதோட ஃப்ளேவர் எடுத்து காட்டும் உங்களுக்கு. கொஞ்சம் லெமன் ஜூஸ் 1.25 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப புளிப்பு தன்மை இல்லாமல் பார்த்துக்கணும். சால்ட், பன்னீரில் வந்து உங்களுக்கு சால்ட் இருக்காது மற்ற சீசஸ் மாதிரி. ஸோ நீங்கள் அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணோம். வேற என்ன ஸ்பைசஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தில், அப்புறம் ரோஸ்மேரி, தைம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பைசஸ் இப்போ மார்க்கெட்ஸில் நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கிறது. அது கிடைச்சாலும் நீங்கள் ஹர்ப்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம எல்லாத்தோடைய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தான். மேலே காஷ்மீர் மரிவள்ளி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சாண்ட்விச்சில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ 2 இன்க்ரீடியன்ட் இன்னும் பாக்கி இருக்கு. பேசில், ஸோ கொஞ்சமாக கசக்கி போடுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா அந்த எசன்ஸ் ரிலீஸ் ஆகும், ஏன்னா காஞ்சி போயிருக்கும் இல்லையா, அதனால தான். அண்ட் கொஞ்சம் பெப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா ஃப்ளேவரும் நல்லா மேரினேட் ஆகும் ஒன்றுத்துக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபில்லிங். இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபில்லிங். ஸோ நான் வந்து ஒரு ஒயிட் பிரெட்லேயும் ஒரு வீட் பிரெட்லேயும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் டேக் ஒரு பேர் ஆஃப் ஒயிட் பிரெட் அண்ட் ஒரு பேர் ஆஃப் வீட் பிரெட். ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்டிக்கிங் ஏஜென்ட் வேணும் இல்லையா, அதனால தான் நம்ம மயோனீஸ் எடுத்திருக்கோம். ப்ளஸ் மயோனீஸும் நல்லா அந்த புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ இது நல்லா உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து அந்த ஃப்ளேவர்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆகும். நல்லா ஜெனரஸாக ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி தடவிக்கோங்க மயோனீஸ். மயோனீஸ் பிடிக்காதவங்க கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்டு வரைக்கும் தடவிக்கோங்க நல்லா. இதுக்குள்ள நம்ம இந்த மிக்சரை ஸ்ப்ரெட் பண்ண போறோம். நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. மேயோனீஸ் இருக்கிறதுனால அது மேல நல்லா ஸ்டிக் பண்ணிக்கும் இந்த மிக்சர். அண்ட் இது மேல பிரெட்டை மூடி மேலேயும் நம்ம மயோனீஸ் தடவினால நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ சின்ஸ் நம்ம ஃபிங்கர் சாண்ட்விச் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா லாங்காக உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில்லிங் வெளியிலே விழலை. ஏன்னா அந்த நம்ம மெயோனீஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால தான். நல்லா இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சிங்கன்னா ஈவன்
பார்ட்டி அப்படைசர்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதே வந்து நான் ஒயிட் பிரெட்லயும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு வெரைட்டி எப்படி பண்ணலாம்னா, நம்ம ஒயிட் பிரெட்ல இந்த எண்ட்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு டோட்டலா ஒயிட்டா இருக்கும். இந்த கிரஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு இந்த கிரஸ்ட் பிடிக்காது. ஸோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒயிட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரெட் கிரஸ்ட் வந்து நீங்க பிரெட் கிரம்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். கட்லெட்க்கு நிறைய இதுக்கு பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது தூக்கி போடணும் அவசியம் இல்லை, அப்படியே சேவ் பண்ணி வச்சுன்னா நம்ம பிரெட் கிரம்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி மேனேஸ் தடவிக்கலாம். ரெண்டு சைடு ஆஃப் த ரெண்டு பிரெட்லயும் ஒரு சைடு மைனஸ். ஸோ இன்னொரு பிரெட்லயும் தடவிக்கலாம் ஒரு சைடு. நான் ஃபில் பண்ணிட்டு ஃபிங்கர் மாதிரி கட் பண்ண வேண்டியதான். ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், பிளெயின் ஒயிட்டா இருக்கும் இல்லையா. அண்ட் இது மேல ஸ்டாக் பண்ணி பார்ட்டிஸ்க்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா பார்க்கறதுக்கும் அப்பீலிங்கா இருக்கணும் இல்லையா, கண்ணுக்கும் நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு. ஏன்னா அதை வச்சுதான் எனிதிங் பீப்புள் வில் ஜட்ஜ். அதோட ஃபர்ஸ்ட் பார்க்க டேஸ்டியா இருந்தா தான் நெக்ஸ்ட் சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டி டயத்துல இந்த மாதிரி வேணும். இதை ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃபிங்கர் சாண்ட்விச். ஸோ நம்ம வீட்டும் பார்த்தோம், ஒயிட் பிரெட்லையும் பார்த்தோம். ஒயிட் பிரெட்ல நம்ம கிரஸ்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ருசியோ ருசி செக்மெண்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா இருந்திருக்கும். கட்டாயம் நீங்க வீட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பெண்கள்